வணக்கங்க ஐயா. நாங்கள் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழைவச்சனூர் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் உங்களுடைய வாழைத்தோப்பு பார்த்தோம். அதில் எப்படி ஒரு கொலைக்கு அதிகமான வெயிட்டோட பெரிய பெரிய காய்கள் வர வைக்கிறது அப்படின்ற அந்த டெக்னாலஜி மட்டும் இப்போ நான் சொல்கிறேங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு சாணம், மாட்டு சாணம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கம்மியாக இருந்தாலே போதும். இதில் இப்போதைக்கு ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி இருக்கு. ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் மாட்டு சாணம். கம்மியாக போடு. 100லேருந்து 200 கிராம் வரைக்கும். அது கூட ஒரு 6 கிராம் மட்டும் பொட்டாஷ் போட்டுக்கணும். அப்புறம் 6 கிராம் யூரியா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கலக்கிட்டு இதை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேக்ல போட்டுக்கணும். 3 பஸ்ல இப்போ இந்த பாப்பா தான் அலைக்கு போக போகுது. கொலையில வச்சு கட்டி விடணுமா? அதில் இந்த ஆண் பூக்களை மட்டும் முதல்ல எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த அந்த காரை ஒழுவுற அந்த நேரத்துலேயே இதை வச்சு காட்டிடணும். வாழை மரத்துக்கு முக்கியமாக பொட்டாசியம் சத்து தாங்க தேவைப்படும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பொட்டாஷ் போட்டிருக்கோம். பொட்டாஷ் அதோட யூரியாவும் சேர்த்து போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்து, பேரூட்ட சத்து, எல்லா சத்துமே இப்போ நம்ம உடைச்சிட்டு அந்த இடத்துல இப்போ டக்குன்னு கட்டிட்டோம் இல்லையா, அந்த வழியிலேயாவே எல்லா சத்துக்களும் உறிஞ்சிட்டு இங்கே கிட்டவே இருக்க இந்த காய்களுக்கெல்லாம் நல்ல சத்து போயிட்டு அதோடைய ஒவ்வொரு காயோடைய அளவும் பெருசாக கிடைக்குங்க ஐயா. இன்னும் நீங்கள் இன்னும் நல்லா பெரிய காயாக வேணும், எக்ஸ்போர்ட் அளவுக்கு நம்ம பண்ணுறோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குல்ல, இந்த மேலே இருக்கிறதுலாம் பெரிய காயாக